بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ் 26வது பக்கத்தினுடைய இலக்கண அமர்வை இப்போது நாம் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 26, கிராமட்டிக்கல் அனாலிசிஸ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், திரும்ப ஒரு நினைவுபடுத்துகிறேன் சுருக்கமாக. யா என்பது ஹர்ஃபு நிதா, அழைப்பதற்கானது. ஐயு என்பது நக்கிரா மக்சூதான்னு சொல்லுவாங்க, அதான் அழைக்கப்படக்கூடியது, முனாதா. அந்த ஐயு என்பதனுடைய பதில் அல்லது சிஃபா தான் அல்லதீன, இவர்களே, அதாவது ஈமான் கொண்டவர்களே. ஓகே, அப்போ ரெண்டு ரீதியில் சொல்லுவாங்க இதற்கு. ஒன்று அல்லதீன் என்பது சிஃபா என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஐயு என்பதனுடைய சிஃபா ஐயுனா என்ன, அல்லதீன் ஆமனும் இந்த ஈமான் கொண்டவர்களே, அல்லது பதில் ஐயுனா யாரை சொல்ல வர்றோம், அல்லது நாம ஈமான் கொண்டவர்களும் நம்ம சொல்கிறோம், பதில் என்றும் சொல்லலாம். அதே யாரா அதுக்கு வரும், அந்த அடிப்படையில் அது அல்லதே நாமனும் அப்படி அது கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா. ஆமன ஒருமை, ஆமனு பன்மை. இது நம்ம பல தடவை இதை நம்ம ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. அழைத்து அல்லதில் சொல்லக்கூடிய செய்தி என்ன. ஓகே, அடுத்து தனிப்பட்ட முறையில் அல்லதீன என்பது என்னவா இருக்குது, அது மௌசூலாக இருக்குது. இஸ்முல் மௌசூல். ஓகேங்களா, இஸ்முல் மௌசூலாக இருக்கிறது. அப்போ அதுக்கு சிலா வரணுமே என்னது, ஆமன் என்பது தான் சிலா. இதுவும் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் வர்றோம். ஓகே, ஈமான் கொண்டவர்கள் என்று அழைத்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன, குதீப உங்களுக்கு விதியாக்கப்பட்டது, பிரிஸ்கிரைப்டு. கச்சப எழுதினான், விதியாக்கினான். குதீப எழுதப்பட்டது, விதியாக்கப்பட்டது. அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி விதியாக்குறான், விதியாக்கி அதை எழுதி நம்மளுக்கு கொடுக்குறான். அந்த அடிப்படையில் எழுதப்பட்டது, விதியாக்கப்பட்டது அந்த மீனில் வருது. நம்ம ஆல்ரெடி இதை விளக்கத்தில் சொன்னோம். அப்போ குதீப ஃபேல் மஜ்ஹூல், எழுதப்பட்டது. கதப் எக்தும் நம்ம நார்மலாக நசர் என்சர் பேட்டர்னில் நம்ம படித்தது தான், அது மஜ்ஹூலாக வருது. அப்போ குத்திபங்கிற ஃபேல் மஜ்ஹூல் வந்தால் அதுக்கு நாய்வு ஃபைல் வரணும். ஓகேங்களா. என்ன எழுதப்பட்டது, பொதுவாக ஃபேல் மஜ்ஹூல் வந்துட்டாலே அது மாதியோ முதாரியோ, சரிங்களா. அதுக்கு எழுதப்பட்டது அல்லது எழுதப்படுகிறது, அடிக்கப்பட்டது, அடிக்கப்பட்டான் அல்லது அடிக்கப்படுகிறது அப்படின்னா யார் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க முடியும். ஒரு விஷயமா இருந்தால் என்னன்னு கேட்க முடியும். என்ன எழுதப்பட்டது, என்ன விதிக்கப்பட்டது. ஒரு மனிதரை பற்றி சொல்லும்போது அடிக்கப்பட்டான்னா யார் அடிக்கப்பட்டா, அப்போ யார் என்னங்கிற கேள்விக்கு என்ன பதிலோ அதுதான் நாய்பு ஃபைல், அது மர்ஃபுவாக தான் இருக்குது. கிசாஸ், அப்போ பழிக்கு பழி வாங்குவது எழுதப்பட்டது. ஏன்னா அந்த பாயிண்டர் பேர் என்னது, பழிக்கு பழி விதியாக்கப்பட்டது. 26 நம்ம படிச்சிருப்போம். அப்பல் கிசாஸ் இது நாய் ஃபைல். அலைக்கும் என்பது ஜார் மஜ்ரூர், அதோடு தொடர்புடைய ஒரு ஜார் மஜ்ரூர், உங்கள் மீது பழிக்கு பழி என்பது விதியாக்கப்பட்டு விட்டது. எதில், ஃபில் கத்லா, கொலை விஷயத்தில். அப்போ ஃபி ஜார் அல் கத்லா மஜ்ரூர். எல்லா மஜ்ரூர்லேயுமே கஸ்ரா அதனுடைய அடையாளமே இருக்க முடியாது. ஏன்னா அலிஃபில் நம்ம கஸ்ராவை பார்க்க முடியாது, அந்த வார்த்தையில் அப்போ பார்க்க முடியல. ஆனால் அது ஜார் மஜ்ரூர் தான் சொல்லணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் அல் ஹுர்ரு. அல் ஹுர்ரு என்றால் சுதந்திரமானவர், முப்ததா. இதுக்கு ஹபர் எங்கே, ஹபர் போக்கப்பட்டுருச்சு. அப்போ அல் ஹுர்ரு அப்படின்னா சுதந்திரமானவரை கொண்டு பழி தீர்க்கப்பட வேண்டும், பழி தீர்க்கப்பட வேண்டும், பழி வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது மெஹதூஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அரபி மொழியில் இந்த மெஹதூஃப் தான் ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடியது. முப்ததா சில நேரத்தில் போக்கப்படும், ஹபர் போக்கப்படும், சில நேரங்களில் மௌசூஃப் போக்கப்படும், சில நேரங்களில் சிஃபா போக்கப்படும், சில நேரங்களில் ஃபேலே போக்கப்படும். அதுக்கு கூட எக்ஸாம்பிள் இன்ஷா அல்லாஹ் 26D வருதுன்னு நினைக்கிறேன், சீலியடியிலேயே சொல்கிறேன். சரி, அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி ஜார் மஜ்ரூர். அப்போ ஜார் மஜ்ரூர் என்பது அந்த ஹபரோடு தொடர்புடையது. அப்புறம் மஅத்தூஃப், 3 மஅத்தூஃப் வருது. வல அபது, அடிமையை கொண்டு பழி தீர்க்கப்பட வேண்டும், பழி தீர்க்கப்பட வேண்டும் அந்த வார்த்தை மஹதூஃப். பில் அப்தி ஜார் மஜ்ரூர். அப்து என்பதனுடைய ப்ளூரல் இபாத், அடிமைகள், அடியார்கள். அப்தைன் இருமை. ஹுர்ருக்கு என்ன ப்ளூரல் போட்டிருக்கோம், கொடுத்துருக்காங்களா, ஹுர் அஹ்ரார். ஓகேங்களா. பர்ருன் அபரார் அப்படின்னு சொல்லுவார், அஹ்ரார் அப்படின்னு சொன்னால் சுதந்திரமானவர்கள். சரி, அடுத்தது ஊன்சா. வல் ஊன்சா, பெண்களுக்கு பெண்ணுக்கு பெண்ணை கொண்டு பழி தீர்க்கப்பட வேண்டும், பழி தீர்க்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை என்பது மஹ்சூஃப் ஆகப்பட்டிருக்கு. ஊன்சா என்பது பெண் என்று பொருள். இனாஸ் என்று அதனுடைய பன்மை சொல்லப்படும். ஊன்சா என்பது ஒருமை. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. அடுத்த ஒரு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது ஃபேவை கொண்டு ஆரம்பிப்பது அரபு மொழியில் உள்ளது. அந்த ஃபேக்கு ஃப அல் இஸ்தினாஃபியா. இஸ்தினாஃப் என்றால் புதுசாக தொடர்றது. ஓகேங்களா. ஃப அல் இஸ்தினாஃபியா. ஃபமன், மன்னா என்ன, அதாவது ஷர்த்தியா. மன் என்பது ஷர்த்தியா, அதாவது நிபந்தனைக்குரியது. எவர் ஒருவர் அப்படின்னு கேட்குறோம்ல, அப்போ அதுக்கு ஜவாப் வரும். ஜவாப் வர்றதுக்கான அடையாளம் என்ன, ஃபோடு அது வரும். இந்த ஃபத்திபாங்கிற ஜவாப் தள்ளி இருக்குது. சரி, 1 by 1 வருவோம். அப்போ ஃபமன் எவர் ஒருவர், ருஃபிய அப்போ ஃபேலு ஷர்த், இது ஷர்த்தியா. மன் என்பது மன் ஷர்த்தியா. அந்த ஷர்த்தியாக்கு பிறகு எப்போவுமே என்ன ஒரு ஃபேலு ஷர்த் வரும். அப்போ அந்த ஃபேல் என்ன, ருஃபிய
மன்னிக்கப்படுவாரோ, எவர் ஒருவர் மன்னிக்கப்படுவாரோ, தன் சகோதரன் தரப்பிலிருந்து தள்ளுபடியாக மன்னிக்கப்பட்டால் அப்படின்னு நம்ம படிச்சோம்ல. அப்ப ஃபமன் உஃபிய என்பது அஃபாவுடைய ஃபெயில் மஜ்ஹூல். அஃபா மன்னித்தான், யாஃபு மன்னிக்கிறான், உஃபு மன்னி, அல்லாஹ் இன்னக அஃபுன் துஹிபுல் அஃப ஃபஅஃபு அன்னி, ஃப ப்ளஸ் உஃபு ஃபஅஃபு, ஃபஅஃபு அன்னி படிச்சிருக்கோம்ல. அப்ப ஆஃபின் மஃபூன், அஃபூன் மன்னித்தல் 30 தடவை மாஷாஅல்லாஹ் குர்ஆன்ல வருது. அஃபூன் அப்படிங்கிறது அதனுடைய, அதாவது ஆஃபிங்கிறது மன்னிக்கவன், அஃபூன்னாலும் மன்னிப்போங்கிற அர்த்தம் இருக்குது. அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஆனால் அந்த துவாவில் வந்து அஃபூன்கிற இஸ்மு ஃபாயில் தான் வரும். அஃபுன் என்று சுக்குன் ஃபாக் வந்து அது மஸ்தர். இஸ்மு ஃபாயில் அஃபுன் என்று வரும். அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரிங்களா? தா எதுவும் பேட்டர்ன் தான் 30 தடவை குரான்ல வருது. சரி, உஃபிய மன்னிக்கப்பட்டானோ, அப்போ ஃபைல் மஜ்ஹூல் வந்துடுச்சு. லஹு ஜார் மஜ்ரூர் மின் அஹீஹி, நெக்ஸ்ட் ஜார் மஜ்ரூர். ரெண்டு வார்த்தையை வந்து பிரித்து காட்டணும். அஹுன் என்பது முதாஃப், ஹி என்பது முதாஃப் இலைஹி. ஜாருக்கு பிறகு மஜ்ரூர் வந்தனால அஹீஹி என்று அந்த முதாஃப் முதாஃப் இலைஹி மஜ்ரூராக வந்திருக்கிறது. ஷைஉன் உஃபிய என்பதனுடைய இது என்ன? நாயிபு ஃபைல் என்ன? ஷைஉன், அதுதான் நாயிபு ஃபைல். ஓகேங்களா? அப்போ ஒரு தன் சகோதரன் தரப்பிலிருந்து எவர் ஒருவர் உங்களில் எவர் மன்னிக்கப்படுவாரோ, ஒன்றை கொண்டு மன்னிக்கப்படுவாரோ, ஷைஉன், அது வந்து என்னவா இருக்குது? ஷை என்ற வார்த்தை நாயிபு ஃபைலாக இருக்குது. அதனுடைய பன்மை வந்து அஷ்யா உன். ஷைனுடைய பன்மை அஷ்யா, அஷ்யா கசீர் அப்படிம்பாங்க, நிறைய விஷயங்கள். சரி, ஓகே. அப்போ அந்த ஷர்த்தியனுடைய ஜவாப் என்ன? ஃபத்திபஉன், பின்பற்றுவது. பில் மாரூஃப், அழகான விதத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை கொடுத்து இவர் பின்பற்ற வேண்டும் என்பது இவர் மீது கடமையாகும் அப்படிங்கிற நம்ம அர்த்தத்தில் பார்த்துருப்போம். சரி, ஃபத்திபஉன் என்பதை முப்ததான்னு சொல்லுவாங்க. ஃபத்திபஉன் என்பதை முப்ததான்னு சொல்லுவாங்க. அப்போ ஹபர் என்ன? அதுக்கு முன்னாடி மறைஞ்சிருக்குங்கிறாங்க. ஃபஅலைஹி ஃபத்திபஉன், அவர் மீது பின்தொடர்வது, கட்டுப்பட்டு கொடுப்பது கடமையாக. அப்போ அவர் மீது அப்படின்னு அந்த அலைஹி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முன்னாடி அது மறைஞ்சிருக்கு, மஹதூஃப். அதான் வந்து முப்ததான்னு சொல்லுவாங்க. அது முப்ததாவோட தொடர்புடைய ஹபர் மறைஞ்சிருக்கு. சரி, ஃபத்திபஉன் பில் மாரூஃப். பில் மாரூஃப் என்பது ஜார் மஜ்ரூர். ஓகேங்களா? ஃபத்திபஉன் எதுலேருந்து வந்துச்சு? இத்தபஅ யத்தபியு. இது நம்மளுக்கு சென்ற பக்கத்தில் நிறைய தடவை வந்துச்சு. பல தடவை ப்ராக்டிஸ் பண்ண, திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இஃப்தாலஃப பேட்டர்ன் உள்ள அதோடைய மஸ்தர் தான் இத்திபாஉன். ஃபத்திபஉன் பில் மாரூஃப் ஜார் மஜ்ரூர். மாரூஃப் இன்னொன்று தெரிஞ்ச வார்த்தை தான். அரஃப யஅரிஃபுனுடைய இஸ்மு மஃபூல் தான் மாரூஃப். ஆரிஃபுன் மஅரூஃபுன். அப்போ அறியப்பட்ட, அறியப்பட்டன்னு தான் இதுக்கு அர்த்தம். இது எந்த ரீதியில் சொல்கிறாங்க அப்படின்னா, நன்மையாக அறியப்பட்டன்னு அர்த்தம். புரியுதா? சில விஷயங்கள் வந்து ரூட் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், அது பழக்கத்தில் ஒன்றா இருக்கும். அப்போ அரஃப் அறிந்தான் அப்படின்னு தானே அர்த்தம். ஆரிஃப் அறியக்கூடிய, மாரூஃப்னு அறியப்பட்டவன். அப்போ அறியப்பட்டதை கொடுக்கணும் அப்படின்னா பழக்கத்தில் எது அறியப்பட்ட ஒன்றோ கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்லதாக அறியப்பட்டது என்னதோ அப்படிங்கிறனால தான் அதுக்கு நல்லதுங்கிற மீனிங்கே வந்துடுச்சு. மாரூஃப்க்கு நன்மை என்று அறியப்பட்டது, நன்மை என்று தெரியப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நல்ல விதத்தில் ஒரு விஷயத்தை அவர் கொடுக்குறது அவர் மீதான கடமை. அதாவுன் இலைஹி பிஹ்சான். அடுத்து மாத்தூஃப். ஃபத்திப, அந்த ஜவாப் இருக்குது பார்த்தீங்களா, ஜவாபினுடைய மாத்தூஃப். ஃப இத்திபாவுன் ஃப அதாவுன் அப்படிங்கிற மாதிரி. அதாவுன் இலைஹி ஜார் மஜ்ரூர், பிஹ்சான் அகைன் ஜார் மஜ்ரூர். பி என்பது ஜார், இஹ்சானின் மஜ்ரூர். இலைஹி அவர் பக்கம் உபகாரமாக நடந்து கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம இதை படிச்சிருக்கிறோம். இஹ்சான் எதுலேருந்து வந்துச்சு? அதாவை சொல்லியாச்சா? அதாஉன் என்பது ஒரு வார்த்தை. அலிஃப் ஹம்சா தால் யா, அதனுடைய ரூட் வேர்டு அதாஉன். இதில் வந்து இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்புறம் வந்து அஹ்சன யுஹ்சினு, அஹ்சின் முஹ்சின் முஹ்சனும் இஹ்சானுன் அப்படிங்கிறது வந்தது தான். இஹ்சான் என்ற அந்த மஸ்தர் வந்திருக்கு, அஸ்லம பாட்டெல்லாம் வந்திருக்கு. ஓகே, தாலிக இது வந்து முப்ததா, தஹ்ஃபீஃபுன் ஹபர். தாலிக முப்ததா, உலாய்க்க அதனுடைய பன்மை, தஹ்ஃபீஃபுன் என்பது ஹபர். இது வந்து ஒரு குறைவாகும், ஒரு சலுகையாகும். மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் தரப்பிலிருந்து. அப்போ தாலிக முப்ததா, தஹ்ஃபீஃபுன் ஹபர். இந்த ஹபர் எதுலேருந்து வந்துச்சு? ஹஃபஃப யுஹஃபிஃபு, ஹஃபிஃப், முஹஃபிஃபுன், முஹஃபஃபுன், தஹ்ஃபீஃபுன், லேசாக்குதல். அப்போ லேசாக்கிய ஒரு கன்செஷன், ஒரு சலுகையாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? மாஷா அல்லாஹ். அல்லம பேட்டர்னில் 9 தடவை குரானில் வருது. மிர் ரப்பிக்கும் ஜார் மஜ்ரூர். வரஹ்மா, அப்போ தாலிகனுடைய ஹபர் சானி. தாலிக முப்ததா, தஹ்ஃபீஃபுன் வ ரஹ்மத்துன் மிர் ரப்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் இறைவன் தரப்பில் இருந்ததில் இறக்கமும் ஆகும், சலுகையும் ஆகும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ். ரஹ்மான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். சரி, ஃபமன் எனவே அவர். அடுத்த ஷர்த்து வந்துருச்சு. இஅ்ததா, என்ன இதை சொல்லணும்? ஃபஅலு ஷர்த். ஷர்த்துக்கு அப்புறம் ஃபஅலு ஷர்த் வரணும். ஃபமன் ப்ளஸ் இஅ்ததா, ஃபமன் இஅ்ததா அப்படின்னு சேர்த்து படிச்சிடுறோம்.
இஅ்ததா யஅ்ததி யஅ்ததி முஅ்ததின் முஅ்ததன் அலைஹி இஅ்திதாஉன் 24 தடவை குர்ஆன்ல வருது. அதிகமாக சூரத்துல் பக்ரால அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வரும். இது அதுவுன்லேருந்து வந்தது. சரிங்களா? மாஷாஅல்லாஹ் பாருங்க, இந்த ரூட் வேர்டை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுவுன்னா பகைவன். அப்போ இஅ்ததா வரம்பு மீறினான், அப்போ பகைமை காண்பித்து வரம்பு மீறினான்னு அர்த்தம். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நீங்கள் மாஷாஅல்லாஹ் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இஹ்தலஃப பேட்டர்ன் தான். ஓகே, இஅ்ததா உங்களில் யார் வரம்பு மீறுவாரோ, பாத ஜாலிக இதற்கு பிறகு பாத வர்ஃப் என்று சொல்லப்படும். ஓகேங்களா? அதுக்கு பிறகு இருக்கக்கூடியது மஜ்ரூரா, அது முதாஃப் இலைஹி. வர்ஃப் எப்பவுமே முதாஃப், அடுத்து உள்ளது முதாஃப் இலைஹி. ஆனால் ஜாலிக ஹாதா போன்ற இஸ்மி ஷரல முதாஃப் இலைஹினுடைய கஸ்ர அடையாளத்தை பார்க்க முடியாது. ஓகேங்களா? வர்ஃப் இது அதனுடைய முதாஃப் இலைஹி. ஃபலஹு அவருக்கு உண்டு, அதாபுன் அலீமுன். ஓகேங்களா? அப்போ அதாபுன் இருக்கிறது அவருக்கு. இது வந்து முப்ததா முஅக்கர். ஓகேங்களா? அதாபுன் அலீமுன் லஹு அப்படின்னு சொல்கிற மாதிரினா அரபிக்கில் வந்து அந்த லஹுவெல்லாம் முன்னாடி போட மாட்டாங்க, சரி பின்னாடி போட மாட்டாங்க, முன்னாடி போட்டுருங்க. அப்போ அதாபுன் தண்டனை இருக்கிறதுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த இருக்கிறது தான் பொதுவாக இருக்காதே, இருக்கிறது இருக்காதே அரபி மொழியில். வீடு இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம், மனிதன் இருக்கிறான்னு சொல்ல மாட்டோம். அப்போ அது போக்கப்பட்டுரும். அப்போ ஹபர் போக்கப்பட்டுருச்சு. அப்போ அதாபுன் என்ற முப்ததா மட்டும் பிந்திருச்சு. எப்போ முப்ததா பிந்துதோ அது அலிஃப் லாமில் அல்லது அது மாரிஃபாவில் இருக்காது, அது நக்கிராவாயிரும். ஓகேங்களா? அந்த அடிப்படையில் இது வந்து முப்ததா முஅக்கர், அதுக்கு முன்னாடி ஹபர் முகத்தம், அது மஹ்தூஃப் ஆயிடுச்சு. அப்போ அதாபுன். அப்போ அந்த முப்ததாக்கு சிஃபா இருக்குது அலீமுன். ஓகேங்களா? தண்டனை, அதை வழி தரக்கூடிய ஒரு தண்டனை இருக்கிறதுங்கிற அந்த ஹபர் போக்கப்பட்டுருச்சு, அது முன்னாடி இருந்து போக்கப்பட்டுருச்சு. லஹு அந்த ஹபரோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முடிஞ்சு 178. அடுத்து வலக்கும் மேலும் உங்களுக்கு உண்டு, ஃபில் கிசாசி வாவ் மேலும் லக்கும் லஹு லஹும் அதெல்லாம் நம்ம படிச்சதான் உங்களுக்கு உண்டு. எதில்? ஃபில் கிசாஸ் பழிக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு உண்டு ஹயாத்துன். இப்போ ஹயாத்துன்னு முப்ததா, இங்கே திரும்ப முப்ததா பிந்திருச்சு. இது குரானுடைய ஒரு ஸ்டைல், அரபி மொழியினுடைய ஸ்டைலும் தான் இது. அது இன்னும் அழகான முறையில் குரானை இதை கையாளுது. அப்போ ஹயாத்துன் லக்கும் ஃபில் கிசாஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படி வரணும். அப்படி அப்படி சொன்னால் அது ஒரு கவி நடையில் இருக்காது, அது ஒரு அழகிய நடையில் இருக்காது. அப்போ ஹயாத்துன் லக்கும் ஃபில் கிசாஸ் அப்படின்னு சொன்னால் அது நார்மல் சென்டென்ஸ். ஆனால் வலக்கும் ஃபில் கிசாஸி ஹயாத்து யா உலில் அல்பாபி லஅல்லக்கும் தத்தகூன் என்று மாத்திரதை மாற்றி ஸ்டைலை கொண்டு வந்தால் தான் அது ஒரு நடையாக, ஒரு திருமறை வசனமாக அது லட்சணம் பெறுகிறது. ஓகே, அப்போ ஹயாத்துன் என்பது முப்ததா முஅக்கர், வாழ்வு இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது போக்கப்பட்டுச்சு அந்த ஹபர். அப்புறம் லக்கும் என்பது அந்த ஹபரோட முத்தாலிக். லக்கும் ஜார் மஜ்ரூர், ஃபில் கிசாஸ் ஜார் மஜ்ரூர், அதெல்லாம் அந்த போக்கப்பட்ட ஹபருடைய முத்தாலிக்குகள், தொடர்புடையவைகள். ஓகேங்களா? ஹயாத்துன் என்பது முப்ததா முஅக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா அழைத்து சொல்கிறேன், யா உலில் அல்பாப். யா என்பது ஹர்ஃபு நிதா, உலில் அல்பாப் அந்த அந்த நிதாவுக்கு அப்புறம் முனாதா என்னது? உலில் அல்பாப் அறிவுள்ளவர்களே. உலு உலி என்பது முதக்கர் பன்மைக்காக உள்ளது, உலு உலி என்பது. சரிங்களா? யாக்கு அப்புறம் முதாஃப் முதாஃபில் வரும்போது அந்த முதாஃப் வந்து மன்சூபா தான் இருக்கணும். அதனால தான் உலு வராமல் உலி வருது. யா அப்துல்லா இல்லை யா அப்துல்லா, உங்களுக்கு நல்லா தெரியும். யா துல்கர்னேன் இல்லை யா தல் கர்னேன். அப்போ யாக்கு பிறகு முதாஃப் முதாஃபிலி வந்தால் முதாஃப் மன்சூபாக தான் இருக்கணும். இது அரபி கிராமர். அப்போ யா உலி என்று வருது, உலு வராமல் உலி. உலில் அல்பாப் அறிவுள்ளவர்களே. லுப்பு ஒருமை, அல்பாபு பன்மை, அறிவுள்ளவர்களே என்றால் அதில் அழைத்து சொல்லலாம். லஅல்லக்கும் தத்தக்கும். லஅல்ல எதுலேருந்து வந்தது? இன்னுடைய சகோதரிகள். இன்ன அன்னக அன்னலாக்கின லைத்த லஅல்ல. அப்போ அது இன்னுடைய ஃபேமிலி ஹர்ஃப் நாசிபா, இல்லைன்னா அது நாசிக் என்னும் சொல்லுவாங்க. அது என்ன நாசிக்னா, நான் போன படத்தில் சொன்னேன்ல, அதாவது முப்ததா ஹபராக இருக்க வேண்டியதை வந்து இன்ன அப்படிங்கிற ஃபேமிலி வந்து மன்சூக் ஆக்கிறது, மர்ஃபா இருக்கிறது மன்சூப் ஆக்கிறது. அதனால் லஅல்ல என்பது இன்ன வஹ்வாத்துஹால உள்ளது, நசபு செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. அதனுடைய இஸ்மு கும், என்னுடைய லஅல்லுடைய இஸ்முக்கும். தத்தகுன் என்பது லஅல்லுடைய ஹபர். ஹபர் வந்து ஃபேலா ஜும்லியாவா ஜும்லா ஃபேலியாவாக இருக்கிறது. தத்தகுன் இது எதுலேருந்து வந்தது? இத்தகா இத்தகி இத்தகி முத்தகின் முத்தகின் இத்திகாவுன். இஹ்தலஃப பேட்டர்ன் 216 வருது. எத்தகி எத்தகுன தத்தகி எத்தகி தத்தகூன அப்படிங்கிறது. நீங்கள் இறைச்சம் பெறும் பொருட்டு அறிவுள்ளவர்களே, உங்களுக்கு இந்த பழிக்கு பழி வாங்குவதில் வாழ்வு இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொன்னான். 26A நிறைவு. 26A நிறைவாயிடுச்சா? அடுத்து 26B. இதில் என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால் மரண சாசனம். மரண சாசனம் அதாவது வசியத் எனக்கூடிய மரண சாசனம். குத்திப அலைக்கும் அப்படி அதே ஸ்டைல் தான். குத்திப என்றால் என்ன? கடமையாக்கப்பட்டது, ஃபைல் மஜ்ஹூல், அலைக்கும் ஜார் மஜ்ரூர். அதனுடைய நாய் ஃபைல் நல்லா தள்ளி போட்டான்ல, இங்கே தூக்கி போட்டான். சரிங்களா? அல் வசியத்து அதாவது வசியத் செய்வது. இப்போ நீங்கள் என்னன்னு கேட்பீங்கல்ல,
குதிப விதிக்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்னோடனே நீங்கள் கேட்பீங்க, ஆடியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பீங்க என்ன அப்படிங்கிறது அதனுடைய நாய்ஃபைல், இந்தோ வசியத் செய்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ அதுதான் அதனுடைய என்ன சொல்லுவாங்க, நாய்ஃபைல். இதில் இன்னொரு அறிவான ஒரு கேள்வி கேட்கலாம். உங்களுக்குள்ள அந்த கேள்வி எழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எழுந்திருக்கலாம். இப்படி சொல்லும் போதே சில பேருக்கு ஸ்பீடாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யோசிப்பீங்க. ஒரு விஷயத்தின் இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், வசியத்து பெண்பால் தானே, அப்போ இது ஆண்பால் வருதுன்னு. ஏன்னா நாய் ஃபைலாக இருக்கட்டும், ஃபேல் மஜூலாக இருக்கட்டும், ஆண்பாலுக்கு ஆண்பால் தான் யூஸ் பண்ணணும், பெண்பாலுக்கு பெண்பால் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சிறுவன் அடிக்கப்பட்டான்னா துரிபல் வலது, சிறுமி அடிக்கப்பட்டான்னா துரிபல் பின்தில, துரிபத்தில் பின்து அப்படின்னு தான் சொல்லணும். அதான் முறை. ஆனால் நாய் ஃபைல் அடுத்து உடனே வந்தால் தான் அந்த பவர்லாம். நாய் ஃபைல் 7 தெரு தள்ளி இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த சட்டெல்லாம் செல்லாது. ஏன்னா இத்தனை இடையில எவ்வளோ இடம் பெற்றுருச்சு. அப்போ எப்போ அது பின்தங்கி விட்டதோ அப்போ அந்த ஆண்பால் பெண்பாலை பேண வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆண்பாலாகவே பயன்படுத்திக்கலாம். பெண்பாலாகவே இருந்தால் நாய் ஃபைல், ஆண்பாலாக பயன்படுத்திக்கலாம். அப்படி ஒரு சட்டம் இருக்குது. அதையும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சரி, விதியாக்கப்பட்டது வசிய செய்வது. இப்போ அதோடு தொடர்பு இருக்கக்கூடிய மற்ற விஷயத்தெல்லாம் அல்லாஹ் நடுவுலே கொண்டு இறக்கிட்டான். அலைக்கும் ஜார் மஜ்ரூர், இது தர்ஃப், ஓகேங்களா, சமயத்தை குறிக்கக்கூடியது. ஹாதார முஸ்தக்பில் உடைய, வருங்காலத்தினுடைய ஒரு ஃபேலுக்கு வருங்காலத்தினுடைய அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு தர்ஃப், போதுங்கிற அர்த்தத்தை தரக்கூடியது. அப்போ ஹதார அப்படின்னா சமீபிக்கும் போது, ஹதார யஹ்துரு சமீபித்தது, வந்தது, அப்ரோச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒஹ்துர், ஹாதிர், மஹ்தூருன், ஹதுருன், நசரன் ஒரு பாட்டெல்லாம் 11 தடவை வருது. அப்போ ஹாதிர் ஆகும்போது, வரும் பொழுது, அஹதக்கும் உங்களில் ஒருவருக்கு. ஹதரோடைய ஃபாயில் இந்த மவுத்து தான், மவுத் உங்களில் ஒருவருக்கு வரும்போது அப்படின்னா சமீபிக்கும் பொழுது. அப்போ மரணம் வரப்போகுதுன்னா, மரணம் வர்றதை நீங்கள் உணர்றீங்க, மூத்தப்போ போகிறோங்கிறத உணர்றீங்க, அந்த டைம் வரப்போகுதுங்க நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அப்போது அஹதக்கும் இந்த முதாஃபலை சேர்ந்து ஹதரோடைய மஃபூலாக இருக்குது, ஃபாயில் பிந்தி வருது. இதுவும் ஒரு அரபிக் ஸ்டைல் தான். ஃபேலை சொல்லிட்டு ஃபாயிலை சொல்லிட்டு மஃபூலை சொல்லலாம், ஃபேலை சொல்லிட்டு மஃபூலை சொல்லிட்டு ஃபாயிலை சொல்லலாம். இதா ஹதர் அல் மௌத் அஹதக்கும்னு சொல்லலாம். ஆனால் அதை விட இந்த ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்கும். எந்த ஸ்டைல் சொல்கிறதுக்கு அழகாக இருக்குமோ, கேட்குறதுக்கு அழகாக இருக்குமோ, அந்த அழகான ஸ்டைலை தான் அல்லா தஆலா பயன்படுத்துவான். ஏன்னா அரபுகளே அப்படி பிரமிச்சு போகணும், என்ன நடை இது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இந்த நடையினுடைய அழகெல்லாம் புரியாது. சரி, ஹதர அஹதகுமுல் மௌத் உங்களில் ஒருவருக்கு சமீபிக்கும் பொழுது என்ன நிலையில், இன் தரக்க, இன் என்பது ஷர்த்தியா, அதாவது இன் என்பதும் என்ன சொல்வது, அதாவது ஜசம் செய்யக்கூடியதான். நான் ஃபேல் முதாரில் தான் செய்யும், மாதிரில் செய்யாது. ஷர்த்தோடைய மீனிங்கில் தான், ஆல் அப்படிங்கிற மீனிங். தரக்க எத்துருக்கு விட்டான் விடுகிறான். அப்போ விடுவீர்களே ஆயின் ஹைரன், ஹைருங்கிறது இந்த இடத்துல பொருள், செல்வம் அப்படின்னு அர்த்தம். அப்போது மதாயின் ஹைரன் அப்படிங்கிற மாதிரி. இதில் நிறைய மேட்டர் இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்குறீங்கன்னு தெரியல. என்னென்றால் இஃப்ங்கிற மீனிங்கில் வர்றது. தரக்க விடுவீர்களே ஆயின், அவர் ஒருவர், உங்களில் ஒருவர் மரணம் சமீபிக்கிறாரே, அவர் விட்டு சென்றால் எதை, ஹைரன். இந்த ஹைருங்கிறது நம்ம டைரெக்டாக மஃபூல்னு சொல்லிட முடியாது, மஃபூலோட இடத்துல தான் இருக்குது. அது என்னவா வரணும்னா, இன் தரக்க மத்தான் ஹைரன் அப்படிங்கிற மாதிரி. மத்தான ஒரு பொருள், செல்வம். அப்போ ஹைரான ஒரு செல்வத்தை, ஒரு பொருளை அவர் விட்டு செல்வதாக இருந்தால், அந்த அளவுக்கு அதை உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலன்னா ஹைரன் என்பது டைரக்ட் மஃபூலாக எடுத்துக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பொருளாதாரத்தை அவர் விட்டு செல்லும் போது, செல்வதாக இருந்தால், உங்களில் ஒருவருக்கு மரணம் சமீபிக்கும் பொழுது வசிய செய்வது குத்திப கடமையாகும். ஓகேங்களா, ஃபேல் மஜ்ஹூலுக்கு நாய் ஃபைல் வந்துருச்சு. யாருக்கு அப்படியே அது தொடர்புடையது வருது இல்லையா, ஜார் மஜ்ரூரில் வாலிதைன், வாலித் என்பது பெற்றோர், வாலிதனா தந்தை, வாலிதைன்னா பெற்றோர்கள், வாலிதைன் மாத்துஃப் அல் அக்ரபீன் உறவினர்களுக்கு. ஓகேங்களா, கருபல் எது வந்தது, அக்ரப் என்றால் உறவினர், அக்ரபீன் உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள். பில் மாரூஃப் ஜார் மஜ்ரூர், அழகிய விதத்தில், அறியப்பட்ட அழகிய விதத்தில். இது அடுத்த ஜார் மஜ்ரூர். ஹக்கான், இது மஃபூல் முத்லக்னு சொல்லுவாங்க. மஃபூல் முத்லக் எப்படி பொத்துக்கிட்டு டக்குன்னு வந்துச்சு, ஃபேல் தானே மஃபூல் வரணும் அப்படின்னா ஃபேல் போக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இது அறிஞர் பெருமக்கள் எப்படி சொல்கிறாங்க, ஹக்கதாலிக்க ஹக்கா, ஹக்கதாலிக்க ஹக்கன் அலல் முத்தகின் மாதிரி இது. ஓகேங்களா, ஹக்கனா உறுதியானது, எந்த அளவுக்கு உறுதியாக. அப்போ ஹக்கன் உறுதியானதாகும், இது உறுதியான சத்தியமான சட்டமாகும். அலல் முத்தகின் இறையச்சம் உள்ளவர்கள் மீது. அப்போ இது மஃபூல் முத்லக், அதை நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஜார் மஜ்ரூர் அடுத்து வந்துருச்சு. இத்தகாலுன்னு வந்தது, இது போன ஆயத்தில் நாம பார்த்தோம். இத்தகாலோட இஸ்மு ஃபைல் முத்தகீன், அதனுடைய ப்ளூரல் முத்தகீன். ஃபமன், திரும்ப இஸ்தினாஃபியா, இஸ்தினாஃபியா, மன் ஷர்த்தியா, பத்தலஹு, பத்தல யுபத்திலுங்கிற ஃபைல்லேருந்து வந்தது. பத்தலஹு அப்படிங்கிறது அதை எவர் மாற்றுவாரோ. அப்போ ஷர்த்துக்கு பிறகு வரக்கூடியது என்ன சொல்லுவோம், ஃபேலு ஷர்த்.
பத்தலஹு அது யார் மாற்றுவாரோ, பத்தல உள்ளக்க ஹுவங்கிற ஃபாயில் மறைஞ்சிருக்கு, ஹுவ என்பது அதனுடைய மஃபூல். பஅத ظرف சரிங்களா, ظرف ஜமான். பஅத மா சமிஹு, மா மஸ்தரியா. மஸ்தரியான்னு ஏன் சொல்கிறோம், அடுத்து உள்ள ஃபெயிலுக்கு மஸ்தர் மீனிங் தந்துடும். சமிய கேட்டான், மா சமியனா கேட்ட அப்படின்னு ஆயிரும். ஹூனா அதை, அப்போ அதை கேட்ட பிறகு இதை தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்லுவாங்க பஅத சிமாஇஹி அப்படிங்கிற மாதிரி. சிமாங்கிற மஸ்தர் மீனிங் தரும். பஅத சிமா அப்படிங்கிற மீனிங் எது தந்துச்சு, மா தான் தந்தது. மா வந்தனால சிமாங்கிற மஸ்தர் மீனிங் ஆயிடுச்சு. சிமாஇஹி அப்படிங்கிற முதாஃப் முதாஃபினுடைய ஸ்தானத்தில் இந்த சமயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபைன். அப்போ பஅத ظرف, ظرفுக்கு பிறகு முதாஃப் இலைஹினுடைய இடத்துல மா சமியஹுங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஏன்னா முதாஃப்க்கு பிறகு முதாஃப் இலைஹி எப்படி ஃபேடா இருக்க முடியும், அப்போ அது இஸ்மி மீனிங் ஆயிடுச்சு. மா வந்து இஸ்மி மீனிங்ல கொண்டு வந்து சேர்த்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மா நிறைய வேலை பார்க்கும். அதனால தான் இன்னக்கு அப்புறம் மா வரும்போது இன்னும் அமல் செய்ய விடாம பார்க்குது. இன்னமா அதை காஃபான்னு சொன்னாமல் அந்த மாதிரி இந்த மா மஸ்தரியை வந்து சமியஹுங்கிற ஃபேலை வந்து மஸ்தர் மீனிங் மாத்திருச்சு. அப்போ பாத சிமாஹி அப்படிங்கிற மாதிரி பாத தர்ஃபு அது முதாஃபு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ் முதாஃப் இலைஹி. ஃபஇன்னமா, இன்னமா பற்றி பேசுனது உடனே இன்னமா வந்துருச்சு. ஃபஇன்னமா நிச்சயமாக இஸ்முஹு, இன்னமாங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், காஃபா அப்படின்னு சொல்லுவோம். அமல் செய்விடாத காஃபா. இஸ்முஹு, ஏன்னா பாருங்க இஸ்ம என்று வரல, இஸ்மு என்று மர்ஃபோ வந்திருக்கு. ஏன்னா இன்னவ அமல் செய்ய விடாமல் நடுவில் அது பேஸ்ட் போட்டுருச்சு. இஸ்முஹு முதாஃப் முதாஃப் இலைஹி. ஃபஇன்னமா இஸ்முஹு அலல்லதீன என்னவாயிடுச்சு, அலல்லதீன அலா ஜார் அல்லதீன மஜ்ரூர், அலல்லதீன யுபத்திலூனஹு. இந்த அல்லதீனங்கிற மஜ்ரூர் என்னவாக இருக்கு, இஸ்மு மௌசூலா இருக்கு. அதனோட சிலா எங்க, யுபத்திலூனஹு. பத்தல யுபத்திலு, யுபத்திலூன அதை மாற்றியவர்கள் மீது அதற்கான குற்றம் என்பது பாவம் என்பது இருக்கிறது. பத்தல யுபத்திலு யுபத்திலூனஹு, அது யுபத்திலூனல வந்து ஃபாயில் வாவ் தான், அதை வெளிப்படுத்தி சொல்லுங்க அப்படின்னா ஹும் என்றது மறைஞ்சிருக்குது. ஹூ என்பது அதனுடைய மஃபூல். யுபத்திலூன் என்பதனுடைய மஃபூல் ஹூ. ஓகேங்களா. அடுத்து சிம்பிளா சொல்லிடலாம். இன்னல்லாஹ் சமீன் அலீம். இன்ன என்பது ஹர்ஃப் நாசிப், அல்லாஹ் என்பது அதனுடைய இஸ்மு, இன்னுடைய இஸ்மு மன்சூபாக இருக்கு. சமீர் என்பது இன்னுடைய ஹபர், ஹபர் அவுல் ஹபர் சானி. இன்னுடைய ஹபர் எப்பவுமே மர்ஃபுவாக தான் இருக்கும். அடுத்து ஃபமன் ஷர்தியா, ஹாஃப ஃபஅலு ஷர்த், மிம் மௌசின், ஹுருஃபுல் ஜர் ஜார் மஜ்ரூர். மௌசின் எதுலேருந்து வந்துச்சு, அவுசாலேருந்து வந்தது. அவுசா யூசி, அவுசா அதாவது வசிய செய்தார், யூசி வசிய செய்கிறார், அவுசி வசிய செய், மௌசின் வசிய செய்பவன், மௌசன் வசிய செய்யப்படுபவன், ஈசான் வசிய செய்தல். 7 இடத்துல குரான்ல வருது அஸ்லாம பேட்டர்னில். அப்போ மௌசின் வசிய செய்பவன், வசிய செய்பவர்களிருந்து யார் பயப்படுவார்களோ, ஜனஃபன் அவ் இஸ்மன், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஜனஃபன் என்றால் ஹாஃப என்பதனுடைய மஃபூல். ஓகேங்களா. எதை பயப்படுறாரு, ஜனஃபன் அவ் இஸ்மன். அப்போது இது வந்து இது ரெண்டுமே ஹாஃபவனுடைய என்னவா இருக்குது, மஃபூலாக இருக்குது. ஹாஃபவனுடைய ஃபாயில் எங்கே, அது உள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய ஹுவ. இந்த மிம் மூசின் என்பது ஜார் மஜ்ரூர், ஜனஃபன் அவ் இஸ்மன். ஃபஅஸ்லஹ, ஃப என்பது என்னது, ஜவாப். ஷர்த்துக்கு பிறகு ஜவாப் வரும். அதனுடைய அடையாளம் என்ன, ஃபவோட தான் அது வரும். மன் என்ற ஷர்த்துக்கு பிறகு ஃபஅஸ்லஹ, அஸ்லஹ யுஸ்லிஹு, அஸ்லிஹ் முஸ்லிஹுன் முஸ்லஹுன் இஸ்லாஹுன், சீர்திருத்தம் செய்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அஸ்லம பட்டல் 40 தடவை வருது. ஃபஅஸ்லஹ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்தார். பைனஹும், பைனஹும் அப்படிங்கிறது வந்து பைன் என்பது ظرف தான், அது முதாஃபா இருக்கு. ஹும் என்பது முதாஃப் இலைஹி, தங்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தம் செய்து கொள்கிறார் அப்படிங்கிற மீனிங்ல பார்த்தோம். ஃபலா இஸ்ம அலைஹி. அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ். லா என்பது லா நஃபி லில் ஜின்ஸ். இஸ்ம என்பது லாவுடைய இஸ்மு. ஓகேங்களா. ஹபர் போக்கப்பட்டுருச்சு. அலைஹி ஜார் மஜ்ரூர், அவர் மீது குற்றமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது இன்ன, அதே சேம் தான். இன்னல்லாஹ் சமீன் அலீம் வருது. இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம். இன்ன நாசிபா, அல்லாஹ் அதனுடைய இன்னுடைய இஸ்மு, கஃபூருர் ரஹீம் இன்னுடைய ஹபர் அவ்வல் ஹபர் சானி. மாஷாஅல்லாஹ். இந்த அடிப்படையில் 26 ஏவும் பியும் நிறைவடைகிறது. அடுத்தது இதனுடைய சி பாயிண்டர். சியும் டியும் மாஷாஅல்லாஹ் சிறிய பாயிண்டர் தான். ஓகே, இப்படி இருக்கட்டுமா. ஓகே. யா யா யுஹல்லதீன ஆமனு இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா. யா ஹர்ஃபு நிதா, யா ஹர்ஃபு நிதா. ஐயு முனாதா, அதனுடைய பதில் என்றோ அல்லது சிஃபா என்றோ அல்லதினை எடுத்துக்கொள்ளலாம். அது இஸ்மு மௌசூலாக இருக்கிறது. ஆமனு என்பது அதனுடைய
சிலத்துல் மௌசூலாக இருக்கிறது, மௌசூலுடைய சிலாவாக இருக்கிறது. விஷயம் என்ன குத்தீப, ஆல்மோஸ்ட் நம்ம முன்னாடி சொன்னதான். ஃபைல் மஜ்ஹூல் அதனுடைய நாய் ஃபாயில் அஸ்யாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. அலைக்கும் ஜார் மஜ்ரூர், சியாம் என்ற வார்த்தை தான் நாயிபு ஃபாயில் ஃபார் குத்தீப, அது மர்ஃபாக இருக்கிறது. கமா போன்று, சரிங்களா, போன்றுங்கிற அர்த்தத்தில் வரக்கூடியது. மா என்பது மஸ்தரியா, ஏன்னா குத்திப விதியாக்கப்பட்டதை, அப்போ விதியாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லாமல் விதியாக்கப்பட்டதை போன்றுன்னு சொல்லி அந்த ஃபேலுக்கு வந்து இஸ்ம மீனிங்கை கொடுத்துருச்சு. அப்போ மஸ்தர் மீனிங்கை கொடுத்துருச்சு. எது கொடுத்துச்சு? இந்த மா கொடுத்துச்சு. மா தான் அப்பப்போ இந்த வேலையை பார்க்குது. இன்னக்கு அப்புறம் மா வருது, இப்போ கக்கு அப்புறம் இந்த மா வருது. ஓகேங்களா? அப்போ மா மஸ்தரியா, குத்திப என்பது ஃபேல் மஜ்ஹூல், ஆனால் அது மஸ்தருடைய மீனிங்கில் வந்துருச்சு. அலல்லதீன அலஜார் அல்லதீன மஜ்ரூர், மஜ்ரூர் என்னவா இருக்குது? அது வந்து இஸ்மு மௌசூலாக இருக்குது. அலல்லதீன மியோ கபலிக்கும், உங்களுக்கு முன்பாக இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று. அப்போ அல்லதீன கானூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரணும். அல்லதீன கானூ மின் கபலிக்கும். அப்போ சிலாக்கு பிறகு வரக்கூடிய இஸ்மு மௌசூல் பிறகு சிலா ஒரு ஃபேல் வரணும். ஃபேல் எல்லாம் கொடுக்கல, கானு அப்படின்னு கொடுத்துருந்துருக்கணும். தேவையில்லை, இருந்தான் இருக்கிறான்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அது போகப்பட்டுருச்சு. புரியுதா? அப்புறம் மீன் கபலிக்கும் என்பது திரும்ப ஜார், கபலிக்கு மஜ்ரூர். கபலிக்கும் மட்டும் பிரித்து சொல்கிறதா இருந்தால் கபல் என்பது தர்ஃபு, அது முதாஃபா இருக்கும். கும் என்பது முதாஃபிலேஹி. ஓகேங்களா? லாயில்லக்கும் தத்தக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். லாயில்ல இன்னுடைய சகோதரிகள் மின் அஹவாத்தி இன்ன, லாயில்ல மின் அஹவாத்தி இன்ன, இன்னுடைய சகோதரிகள் உள்ளது. அதனுடைய இஸ்முக்கும் என்பது மன்சூப், ஆனால் அதனுடைய அடையாளம் ஃபத்தாலாம் பார்க்க முடியாது. தத்தகும் என்பது லாயில்லவுடைய ஹபர், அது மர்ஃபுவானது, அது ஜும்லா ஃபேலியாக இருக்கிறது. இத்தகாலேருந்து வந்தது. மற்றது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து இந்த ஆயத்தினுடைய ஸ்டார்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஐயாமம் மஅதூதாத். எப்படி இது ஐயாமன் வந்தது? எடுத்த உடனே மன்சூப் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், சூமு ஐயாம மஅதூதாத் அப்படிங்கிற மாதிரி, நோம்பு நோருங்கள் எண்ணப்பட்ட நாட்களில். ஓகேங்களா? அப்போ நீங்கள் நோம்பு நோர்க்க வேண்டும். ஐயாம மஅதூதாத். ஐயாமன் என்பது மஃபூல், அது என்னவாக இருக்கிறது? மௌசூஃபாக இருக்குது. மஅதூதாத் அதனுடைய சிஃபத்தாக இருக்குது. இது மன்சூபு, இது மன்சூபு. ஏன்னா அலிஃப்தா இருக்கக்கூடிய பெண்பாலுடைய வார்த்தைக்கான மன்சூபின் அடையாளமே ஆத்தின், அலிஃப் தா கஸ்ரத்தின் தான் வரும். ஓகே, ஐயாம மஅதூதாத். ஐயாம் யோமனுடைய பன்மை, மஅதூதாத் மஅதூதனுடைய பன்மை, பெண்பாலில் அது வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்த பாயிண்டரில் ஃபமன் கான மீக்கும் மரியதன் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுது. உங்களில் எவர், இந்த ஃபமன் இந்த பக்கத்தில் பல தடவை வந்துருச்சு. ஃப இஸ்தினாஃபியா, மன் ஷர்த்தியா, ஷர்த்தினுடைய ஃபேலு ஷர்த் என்ன? கான, எவர் ஒரு இருப்பாரோ, மீன்கும் உங்களில். கான வந்துட்டால் கானக்கே ஒரு தனி ஆட்சி வந்துடுமே, அதுக்கே ஒரு தனி யாரா கொடுக்கணுமே. கான இருக்கிறாரோ, கானோடைய இஸ்மு அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய ஹுவ. மின்கும் ஜார் மஜ்ரூர். கானுடைய ஹபர் மரீதன், நோயாளியாக. அப்போ கானுடைய ஹபர் எப்போ மன்சூபாக தானே இருக்கணும். கான இஸ்மு எப்படி இருக்கணும்? மர்ஃபுவாக இருக்கும். கான ஹபர் எப்படி இருக்கும்? மன்சூபாக இருக்கணும். இதோ இருக்குது மரீதன், நோயாளியாக உங்களில் யார் இருப்பாரோ. அவ் அல சஃபரின், அல்லது இருப்பாரோ. கானவுடைய, அதாவது ஃபமன் கான அலா சஃபரின் அப்படிங்கிற மாதிரி. அவ் அப்படிங்கிறது கானவோட தொடருது. அலா ஜார் சஃபரின் மஜ்ரூர். ஓகேங்களா? அப்போ நோயாளியாகவோ பிரயாணத்தில் இருப்பவர் மீது கடமையாகும். ஃபலைஹி அப்படிங்கிற மாதிரி, ஃபைத்தத்துன் அலைஹி அப்படிங்கிற மாதிரி. இது முப்ததா முஅக்கர். அப்போ அலைஹிங்கிறது அதனுடைய ஹபரோட முத்தாலிக்காக இருக்கக்கூடியது. அது போக்கப்பட்டுருச்சு. ஃபைத்தத்துன் அலைஹி அப்படிங்கிற மாதிரி, அவர் மீது எண்ணிக்கொள்வது, எண்ணிக்கொண்டு நோம்பு நோற்பது அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ இத்தத்துன் என்பது முப்ததா, அதனுடைய ஹபர் போக்கப்பட்டது. அப்போ எண்ணிக்கொள்ள வேண்டும். மின் ஐயாமின் உஹர், வேறு நாட்களில் எண்ணி வைக்க வேண்டும். இத்தா அதனுடைய புளூரல் வந்து இதது. இத்தத்துன் ஒருமை, இதது பன்மை. ஓகே. மின் ஜாரு, ஐயா மஜ்ரூரு, அந்த மஜ்ரூருக்கு சிஃபா இருக்குது. ஐயாமின் வேறு நாட்களில். அப்போ நாட்கள் வேறுங்கிறது அதனுடைய சிஃபா. ஓகேங்களா? அது மஜ்ரூர் தான். ஆனால் உஹங்கிற வார்த்தைக்கு கசரா வராது. அது மம்னூ மின சர்ஃப். மம்னூ மின சர்ஃபான வார்த்தைக்கு கசராக்கு பதிலாக ஃபத்தா தான் கொடுக்கணும். அந்த பேசிக் படித்தவங்களும் தெரியும். அப்போ ஜாரு இதெல்லாம் மஜ்ரூராக இருக்குது. அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. வஅலல்லதீன யுதீகூனஹு, சக்தி பெற்றவர்கள் அப்படிங்கிற நம்ம அடுத்து படிச்சிருப்போம். இதுக்கான விவரங்கள்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அலா ஜாரு அல்லதீன மஜ்ரூரு. மஜ்ரூர் என்னவா இருக்குது? அது மௌசூலாக இருக்குது. அப்போ சிலா எங்கே? யுதீகூனஹுங்கிற ஃபேல். ஓகேங்களா? அத்தாக்கலேருந்து வந்தது. அத்தாக்க சக்தி பெற்றான். கேன் அஃபோர்ட் இட், சக்தி பெற்றான். யுதீக்கு, அதீக், முத்தீக்குன், முத்தாக்குன், இதாக்கத்தன், சக்தி பெறுதல். தௌக் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. அஸ்லம பேட்டர்ன். இது ஒரு தடவை தான் ஒட்டுமொத்த குரானில் வந்திருக்குது. எங்கே வந்திருக்குது? இதோ வந்திருக்குது. பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? யுதீக்கூன் அப்படிங்கிறது ஃபேல். அதுக்குள்ள
ஹும் என்ற ஃபாயில் மறைஞ்சிருக்குது, வாவ் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது, ஹூ என்பது மஃபூல். ஓகேங்களா? வஅலல்லதீன யுத்தீகூனஹு ஃபிதியத்துன், ஃபிதியத்துன் என்பது முப்ததா. ஓகேங்களா? ஃபிதியா இருக்கிறது, யார் மீது இருக்கிறது? ஃபிதியா முப்ததா, இருக்கிறதுங்கிற வார்த்தை போக்கப்பட்ட ஹபர், அந்த போக்கப்பட்ட ஹபரோடு அலல்லதீன யுத்தீகூனஹு முத்தஅல்லிகாக இருக்கிறது. சக்தி பெற்றவர்கள் மீது ஃபிதியா எனும் கடமை இருக்கிறது. ஃபிதியா எனும் கடமை முப்ததா, இருக்கிறது என்ற ஹபர் போக்கப்பட்டு விட்டது. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய சொல்லியாச்சு, ஓரளவுக்கு நல்லா உள்வாங்கிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபிதியத்துங்கிறது ஆக மொத்தம் முப்ததா, அந்த முப்ததாக்கான பதில் தான் தாமு மிஸ்கின். ஃபிதியா என்ன? ஃபிதியா ஹலீஃபா வந்தார், எந்த ஹலீஃபா? ஜா ஹலீஃபத்து அபூபக்கர். அப்போ அபூபக்கர் அப்படிங்கிற வார்த்தை அந்த முப்தல் மின்ஹு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பதில்னு சொல்லுவோம். ஓகேங்களா? முன்னாடி இருக்கிறது முப்தல் மின்ஹு. அப்போது இது வந்து பதில், தாமு மிஸ்கின். ஃபிதியா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது, அப்போ இது பதில். ஹலிஃபா யாரு? அபூபக்கர். ஹலிஃபா யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்போ அது விளக்கத்தை சொல்கிற மாதிரி. அப்போ ஃபிதியத்துன் முப்ததா, அதற்கான பதில் என்ன? ஏன்னா அது மூடலாக இருக்குதுல்ல, அப்போ தாமு மிஸ்கின் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது. அந்த வார்த்தை பிரித்து சொல்லு, முதாஃப் முதாஃப் இலைஹி, ஒரு ஏழையினுடைய உணவு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்போ இது ரெண்டும் சேர்ந்து அதற்கு பதிலாக இருக்கிறது. அடுத்த ஃபமன் வந்துருச்சு. எத்தனை ஃபமன்? ஓகே, அடுத்த ஃபமன் ஃபைஸ்தினாஃபியா மன் ஷர்த்தியா தத்தவ்வஅ ஃபிஅலு ஷர்த் தத்தவ்வஅ யதத்தவ்வஉ தத்தவ்வஅ முத்தத்தவ்வி' முத்தத்தவ்விஉன் முத்தத்தவ்வஉன் பிஹி தத்தவ்வுஅன், விரும்பி செய்தர், வாலண்டியர்ஸ், வாலண்டியர்லி டூயிங். ஓகேங்களா? ததப்பர பேட்டர்னில் 3 தடவை வந்திருக்கு. தத்தவ்வஅ. ஓகே, ஹைரன், அதாவது இங்கேயும் கூட இந்த ஹைரன் வந்துட்டாலே டைரெக்டாக ஹைரன்கிறது வராது, இன்டெப்த்தாக நல்லா யோசித்து புரிஞ்சிங்கன்னா கொஞ்சம் புரியலாம். ஃபமன் தத்தவ்வஅ தாஅத்தன் ஹைரன் அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஹைரான ஒரு வழிபாட்டை நன்மை யார் செய்வாரோ அப்படிங்கிற மாதிரி. சரி, அந்த அளவுக்கு நம்ம போலனாலும் கூட இதை டைரெக்டாகவே கூட நம்ம மஃபூல்னு எடுத்துக்கலாம். ஃபமன் தத்தவ்வஅ ஹைரன், நன்மையை யார் வாலண்டியராக செய்வாரோ. அப்போ ஃப ஷர்த்தியை வந்துட்டாலே, அதாவது மண் ஷர்த்தியை வந்துட்டாலே ஜவாப் வரணும். ஜவாபுன்னு அடையாளம் என்ன? ஃப எனக்குடைய ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தான் அது வரும். அப்போ அதனுடைய ஜவாப், மண் ஷர்த்தியனுடைய ஜவாப் ஃபஹுவ ஹைருல்லா. ஹுவ முப்ததா, அந்த ஜவாப் முப்ததாவாக இருக்குது. ஹைர் என்பது அதனுடைய ஹபராக இருக்குது. லஹு என்பது ஹபரோட முத்தல்லிக்காக இருக்கக்கூடிய ஜார் மஜ்ரூர். ஓகேங்களா? வஅன் தஸூமு ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். வஅன் தஸூமு என்பது அன் மஸ்தரியா, அது நாசிபா, மஸ்தர் மீனி தரக்கூடிய நாசிபா. தசூமு அது மன்சூபா இருக்குது, அதனுடைய அடையாளம் நூன் போக்கப்பட்டிருக்கு. தசூமுல ஃபாயில் வந்து அன்துங்கிறது மறைஞ்சிருக்குது, வாவுது அதனுடைய அடையாளம். இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா சியாமுக்கும் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் நோம்பு நோற்பது, சியாம் நோம்புக்கும் உங்களுடைய நோம்பு, அப்போ நீங்கள் நோம்பு நோற்பது அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? இது எல்லாம் சேர்ந்து முப்ததா, ஹைர் என்பது ஹபர். ஓகே, ஹைர் சிறந்ததாகும், நீங்கள் நோம்பு நோற்பது முப்ததா, ஹைர் ஹபர் சிறந்ததாகும். ஹபரோடு தொடர்புடையது இந்த லக்கும் எனக்கூடிய ஜார் மஜ்ரூர். இன் குன்தும் தஅலமூன் கடைசி, இன் என்பது ஷர்த்தியா, ஷர்த்துக்காக உள்ளது. ஓகேங்களா? குன்தும் கானவுடைய, கான எனக்கூடிய ஃபைலனுடைய குன்தும், கான யகூனு குன் காயினுன் டேஷ் கவுனுன், கான கானு குன்த குன்து குன்தும் அப்படின்னு வருதுல, அப்போ குன்தும். கானவுடைய இஸ்ம இங்கே அந்த தான்னு சொல்லுவாங்க, அது மறைஞ்சிருக்குது, அன்தும் அப்படிங்கிறது அது தால வெளிப்படுது. குன்தும்ங்கிறக்கூடிய அந்த தும் தூ அப்படிங்கிறது தான் கானவுடைய இஸ்மு. ஹபர் எங்கே? இதுதான் தஅலமூன், எனக்கு இந்த ஜும்லா ஃபேலியா தான் ஹபர். தஅலமூன் நீங்கள் அறிகிறீர்கள், நீங்கள் அறிவீர்களே ஆயின் என்று வருகிறது. இந்த இன் ஷர்த்தியாக்கு ஜவாப் என்னன்னு கேட்டால் கிராமட்டிக்கலி இது போக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் 26D பாயிண்டர்னுடைய முடிவு. அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.